ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது 6 பல்ல கிடேரி கண்ணோட ஒரு கிர் கிராஸ் டைப் பஸ் இருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடுன்னு பார்த்தீங்கன்னா 2வது 6 பல்ல நல்ல பாடி வெயிட்டில், கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்பில் கிடேரி கண்ணு விட்ருக்குங்க. 2வது 6 பல்லுங்க, கிர் கிராஸ் டைப். மாட்டோட கறவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2வது ஒரு 16 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாங்க. மாடு குட்டி போட்டு 6 நாள் டேட்டு. இப்போது நம்மக்கிட்ட ஒரு 13 லிட்டர் பால் ரெகுலராக இருந்துக்கிட்டு இருக்குங்க. மாடு இன்னும் ஒரு 4 நாள் ஒரு வாரம் கழிக்கும் போது மாடு ஷேராக ஒரு 16 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். 2வது 6 பல்ல நல்லா ஹைட் வெயிட்டில். எல்லாருமே நிறைய பேர் கிர் கிராஸ் டைப், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கிர் கிராஸ் டைப் பசு போட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் கிர் கிராஸ் டைப் பசு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்காகவே நம்ம இந்த வீடியோ போட்டுருக்கோங்க. கறவைக்குன்னு பார்த்திங்கன்னா 4 கம்மே நல்ல இடைவெளிங்க. கண்ணும் அதே மாதிரி கிடேரி கண்ணில் போட்டிருக்கு. நல்லா மடி தோல் சுருக்கு. மாடு சாயந்தர டைம் பார்த்திங்கன்னா நல்லா மடியை அடைச்சி எடுத்து இன்றைக்கி கறவை ஷுவராக ஒரு 16-17 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். 2வது 6 பல்ல கிர் கிராஸ் டைப்பில் நல்லா பாடி வெயிட்டோட ஒரு பசு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாங்க. கண்ணுன்னு பார்த்திங்கன்னா கிடேரி கண்ணில் போட்டிருக்கு. அதே மாதிரி கறவைக்கு மாடு குணத்தில் அருமையாகவே இருக்குது. எந்த தீவனம் தண்ணிக்கு எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசுங்க. மாடு அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் எந்த ஒரு வெயிலாக இருந்தாலும் ஒத்து போகக்கூடிய பசு. குணத்தில் நல்லா அருமையாகவே இருக்குங்க. யார் வேணாலும் லேடிஸ் பிடிச்சிக்கலாம், குழந்தைங்க பிடிச்சிக்கலாம். குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. தீவனம் தண்ணிக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது. மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம கோபால் டைரி ஃபார்மில் தாங்க இருக்குது. மாடு தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாங்க. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்ல பாடி வெயிட்டு. ஒரு 16 லிட்டர் பால் இருந்தாலும், அதே மாதிரி ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, பால் நல்லா குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. கிர் கிராஸ் டைப் பசுவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். கண்ணு கிடேரி கண்ணில் ஹெச்எஃப் கண்ணில் போட்டிருக்கு. நல்ல ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். நல்ல பொருள் 6 பல் தான். மாட்டோட கறவை இந்த இதில் ஒரு 16 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். இது போக நம்மக்கிட்ட ஹெச்எஃப் பசுகள், ஜெர்சி பசு எல்லாமே ஒரு அவைலபிளில் ஒரு 20-25 பசுகள் இருக்குது. நமக்கு வீடியோ போடுறதுக்கு சரியான டைம்கள் கிடைக்கிறதுனால தான் நம்மளால் வீடியோ போட முடியலை. இந்த பசு தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் குதிரை மாதிரி தான் இருக்குங்க. கருப்பு கலரில் ஒரு குதிரை டைப்பில் இருக்குங்க. 2வது 6 பல்லு. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஜெய்ஜாண்டிக்கான உயரம். குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 20 நாள் டேட் இருக்குது. இந்த 2வது இந்த மாட்டோட கறவை ஒரு 18லேருந்து ஒரு 20 லிட்டர் கறவை ஷேராக கறக்கும். மாடு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறது கூட எவ்வளோ சைஸு தெரியுன்னு தெரியல. மாட்டோட நடுப்புன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பஸ்ஸு நெடுப்பத்தில் நல்ல உயரம்னு பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு, நல்ல ரிங்கு கொம்பு, நெத்தி சுட்டி, நல்ல நரம்போட்டம், ரோஸ் காம்பு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 20 நாள் டேட் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த பசுவோட மடி தெரியலை. மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது 6 பல்ல அவ்வளோ ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உயரம். தீவனம் தண்ணிக்கும் அதே மாதிரி நல்லா அருமையாகவே இருக்குங்க. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 20 நாள் டேட் இருக்குது. இப்போ தான் மடி உடஞ்சிருக்கு. ஒரு டைப் மடி உடஞ்சிருக்குன்னு ஒரு 20 நாள் 25 நாள் டேட் இருக்குது. மாடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உயரம். வீடியோவில் பார்க்கறது கூட உங்களுக்கு கட்டையாக தெரியலாம் பசு. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த மாட்டோட உயரம் தெரியும். அவ்வளோ ஒரு உயரத்தில் நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒரு பசு வாங்கணும், ஒரு 10 வருஷம் நம்ம பண்ணையில் வச்சுருக்கோன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். 2வது 6 பல்ல நல்ல உயரந்தரத்தில் ஒரு குட் குவாலிட்டியில் உள்ள பசுன்னே சொல்லலாம். நல்ல ரிங்கு கொம்பு, நெத்தி சுட்டி. ஒரு வீட்டில் நின்னாலும் சரி, ஒரு பண்ணையில் நின்னாலும் சரி, ஒரு தோரணையாக இருக்கும் இந்த பசு. அது இருக்க உயரந்தரத்துக்கு. மாடு இன்னொரு 20 நாள் நம்ம வீட்டில் போய் தீவனம் தண்ணி குடித்து நல்லா ஒரு 20 நாளுமே ஒரு முறை கொட்டை வச்சோன்னா மாடு நல்லாவே உடம்பு வெயிட் எடுத்து நல்ல கறவை ஒரு ஷேராக இந்த இதில் ஒரு 20 லிட்டர் 22 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி இப்போவே மாடு நல்லா உடம்பு வெயிட்டோடு தான் இருக்குது. நல்ல பாடி வெயிட்டு, நல்ல லென்த்து, நல்ல ரிங்கு கொம்பு, நல்ல ப்ரீடு. இதே மாதிரி ஹெச்எஃப், ஜெர்சி, கிர் கிராஸ் எல்லா டைப்லேயும் மாடுகள் நம்மக்கிட்ட எப்போதுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணிங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிவிடுவோம். நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா கூட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். அங்கே தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கோபால் டைரி ஃபார்ம் இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர்